பாகிஸ்தான் கூட விளையாடுறதுக்கு இன்னைக்கு நமீபியா கூட ட்ரையல் பார்த்துட்டிங்களேப்பா. இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு இந்தியா நமீபியா வந்து பொழந்து கட்டிட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கும் நமீபியாவுக்கும் நடந்த மேட்ச்சில் இந்தியா தாங்க வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. ஒரு சூப்பரான ஸ்கோர் எடுத்தாங்க. 209 ரன் எடுத்து பட்டை கிளப்பினாங்க. இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இசான் கிசான் தாங்க. ஸ்டார்டிங்கில் இசான் கிசானும் சஞ்சு சாம்சனும் நல்லா வந்து ஆரம்பித்தாங்க. சஞ்சு சாம்சன் வந்து அதிரடி காட்டினார். சரி பரவாயில்ல, இன்னைக்காவது மனுஷன் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்துருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 2வது ஓவர்லேயே சஞ்சு சாம்சன் வந்து அவுட் ஆகிட்டாருங்க. ஆனால் இசான் கிசானு எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் கரெக்டாக பயன்படுத்திக்குவேன்ப்பா அப்படின்னு மனுஷன் வந்து அதிரடியான இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடித்து பட்டையை கிளப்பினாருங்க. அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது இசான் கிசான் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து விக்கெட் போனாலும் ஹர்திக் பாண்டியா நான் இருக்கேன்ப்பா, நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு சொல்லி மனுஷன் ஹாஃப் செஞ்சுரி அடித்து அசத்துனாருங்க. அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா சிவம் துபேவ் வந்து நானும் அதிரடி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு. இவங்களோட அதிரடினால இன்னைக்கு நம்ம இந்தியா 20 ஓவர் முடிவில் 209 ரன் எடுத்து அசத்துனாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, ஏப்பா நமீபியாவுக்கெல்லாம் 209 ரன்னு பெரிய டார்கெட்ப்பா, இந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனால் நமீபியாவும் ஒரு கட்டத்தில் எப்பா நாங்களும் டஃப் கொடுப்போம்லன்னு சொல்லி அவங்களும் பவர் பிளேலேயே 60 ரன்னுக்கு மேலே எடுத்துட்டாங்க. என்னப்பா இப்படி விளையாடுறாங்க, இவங்க கடைசி வரைக்கும் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அப்போ தாங்க நம்மளோட தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி இருந்துட்டு நான் அவ்வளோ ஈஸியாக விட்டுருவேனா அப்படின்னு மனுஷன் வந்து ஒரே ஓவரில் 2 விக்கெட்டை எடுத்து வந்து கண்ட்ரோல் பண்ணார். அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் நீ ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்தா நான் அடுத்தடுத்த ஓவரில் விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி அவர் வந்து அடுத்தடுத்த ஓவரில் விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா நான் பேட்டிங்கில் மட்டும் இல்லை பவுலிங்லேயும் மாஸ் காட்டுவேன் அப்படின்னு அவரும் ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்து அசத்திட்டாருங்க. இதனால இன்னைக்கு மேட்ச்சில் நமீபியா 116 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இதனால இந்த மேட்சை நம்ம இந்தியா ரொம்ப கம்ஃபர்டபுளாக 93 ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டோங்க. இந்த மேட்ச் வின் பண்ணுறதா நமக்கு முக்கியம். நமக்கு தேவையான மேட்ச்சு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு. அதனால் கிரிக்கெட் ஃபேன்ஸ் மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, எப்படியாவது பாகிஸ்தானை வந்து வீழ்த்தணும் அப்படின்றது தான் நம்ம எல்லார் மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் சண்டே ஒரு தரமான சம்பவம் காத்துட்ருக்கு. நம்ம இந்தியா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.